சின்ன சின்ன பரம் வைத்து கண்ணாடி வா வா வா. சின்ன சின்ன பரம் வைத்து கண்ணாடி வா வா வா. மணி வண்ணாளி வா வா வா. வண்ண வண்ண உதை உதத்தி கண்ணாடி வா வா வா. भजरे नन्दगोपाल हरे भजरे नन्दगोपाल हरे भजरे नन्दगोपाल हरे भजरे नन्दगोपाल हरे. भजरे नन्दगोपाल हरे भजरे. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வேதா. நான் வேலம்மாள் போதி கேம்பஸ் காஞ்சிபுரத்தில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலு வைக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியுள்ளது. நம் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. நவராத்திரி என்பது இந்தியாவில் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். நவ என்றால் 9 என்று பொருள். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் செய்து 10வது நாளில் வெற்றி பெற்றார். போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரி என்றும் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். முப்பெருந்தேவியரான துர்கை, லட்சுமி, சரஸ்வதியை வழிபடும் விழா நவராத்திரி. இந்த 9 நாட்களை 3ஆக பிரித்து முதல் 3 நாள் துர்கையையும், அடுத்த 3 நாள் லட்சுமியையும், கடைசி 3 நாள் சரஸ்வதியையும் வழிபடுவர். நவராத்திரியில் வீட்டில் கொலு பொம்மைகள் வைத்து அலங்கரித்து தினந்தோறும் சிறப்பு பூஜை செய்வர். நவராத்திரியை கொலு திருநாள் என்றும் கூறலாம். இந்த 9 நாள் நவராத்திரியை வட மாநிலங்களில் துர்கா பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். 9 நாட்கள் போர் செய்து 10வது நாளில் தேவி வெற்றி பெற்றதால் விஜயதசமி உருவானது. கல்வி, செல்வம், வீரம் முதலியன ஓங்கி வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. மேலும் தீமையை அழித்து தர்மமே என்றும் வெல்லும் என்பதையும் நவராத்திரி உணர்த்துகின்றது. நவராத்திரியின் முக்கிய அம்சம் கொலு வைப்பதே ஆகும். கொலு என்பது பல படிகள் கொண்ட மேடையில் பலவித பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பதே ஆகும். கொலு மேடை 9 படிகள் கொண்டதாக அமைப்பது சிறப்பு. முதலாம் படியில் ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவர வகை பொம்மைகளும் வைக்கலாம். 2ஆம் படியில் ஈரறிவு உயிர்களான நத்தை, சங்கு போன்றவற்றின் பொம்மைகளும் வைக்கலாம். 3ஆம் படியில் 3 அறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்றவற்றின் பொம்மைகளும் வைக்கலாம். 4ஆம் படியில் 4 அறிவு உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு முதலியவற்றின் பொம்மைகளும் வைக்கலாம். 5ஆம் படியில் 5 அறிவு உயிர்களான விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகளும் வைக்கலாம். 6ஆம் படியில் 6 அறிவு படைத்த மனிதர்களின் பொம்மைகளும் வைக்கலாம். 7ஆம் படியில் மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் போன்றோரின் பொம்மைகளும் வைக்கலாம். 8ஆம் படியில் தேவர்களின் பொம்மைகளும் வைக்கலாம். 9ஆம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிபராசக்தி வைக்க வேண்டும். மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குவதற்காகவே கொலுவில் படிகள் அமைக்கப்பட்டு அதில் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். இது வேலம்மாள் போதி கேம்பஸ் காஞ்சிபுரம் வழங்கும் கொலு சிறப்பு நிகழ்ச்சி. நான் உங்களுடன் சுதாலக்ஷ்மி. கொலு ஏன் வைக்கிறாங்கன்ற கதையை நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். பழைய காலத்தில் சுரதா என்ற அரசன்
அவனுடைய அண்டை நாட்டு அரசனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லையற்ற துன்பங்கள் தந்தான் அந்த அண்டை நாட்டு அரசன் சுரதா நாட்டு மக்களுக்கு. அவனிடமிருந்து தன் நாட்டு மக்களை காப்பாற்ற எண்ணிய சுரதா தன் குருவான சுமதாவிடம் சென்று வழி கேட்டார், ஆலோசனை கேட்டார். சுமதாவின் ஆலோசனைப்படி அவர் மண்ணால் ஆகிய அம்பிகையை, களிமண்ணால் அம்பிகையை உருவம் செய்து ஆவாகனம் செய்து பூஜித்து கடுமையான விரதம் இருந்தார். அம்மா என்றாலே அன்புக்கு இறங்கியவள் தானே. உடனே அம்பிகையின் மனம் மகிழ்ந்து சுரதாவிற்கு அருள் கூறினார், சில ஆலோசனைகள் கூறினார். அதன்படி சுரதா களிமண்ணால் யானைகள், போர்க்கருவிகள், குதிரைகள், தேர்கள் எல்லாவற்றையும் களிமண்ணால் பொம்மைகளாக செய்து அம்மன் அருளிய மந்திரத்தை பூஜித்தவுடன் அவை அத்துணையும் உயிர் பெற்று எழுந்து பெரும் படைகளாகின. அந்த பெரும் படைகளை கொண்டு அண்டை நாட்டு அரசன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுரதா. இந்நிகழ்வே பின்னாளில் கொலு வைக்கும் பழக்கமாக மாறியது. புது யுகம் நேயர்கள் அனைவருக்கும் எமது வேலம்மாள் போதி கேம்பஸ் காஞ்சிபுரம் பள்ளியின் சார்பில் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவராத்திரி திருவிழா என்பது 9 நாள் திருவிழா. 9 நாளும் அம்மன் அவர்கள் போராடி கொடிய அரக்கனாகிய மகிஷாசுரனை வெற்றி பெற்று 10வது நாள் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவில் பயன்படுத்திய ஆயுதத்தை போற்றும் வகையில் ஆயுத பூஜையும், மதிநுட்பம் மற்றும் கல்வி அறிவை பயன்படுத்தியதால் அதற்காக சரஸ்வதியையும் நாம் வணங்குகிறோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் இத்திருவிழா மூலம் தெரிந்து கொள்வது என்பதென்றால், எப்படி அம்மன் அவர்கள் மகிஷாசுரனின் தீய சக்தியை அளித்தார்களோ அதுபோல மாணவர்கள் தம் மனதில் உள்ள தீமைகள், போட்டி, பொறாமை, கோபதாபம், விருப்பு வெறுப்பு அனைத்தையும் அழித்து நல் மாணவர்களாக திகழ வேண்டும் என்பதே எமது எண்ணம். மேலும் இது போன்ற பண்டிகைகள் பள்ளிகளில் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், நம் மாணவ செல்வங்களுக்கு நமதுடைய பண்பாடும் கலாச்சாரமும் போய் சேர வேண்டும், அடுத்த தலைமுறை மாணவர்களும் இதை தொடர வேண்டும் என்பதற்காகவே நாம் பள்ளிகளில் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். மகி
மகிஷாசுரனை நோடி பொழுதினில் உயிர் குடித்து புது படையோடு கண்டமுந்தனையும் கொடுத்து சடுதியில் மடித்து கணகணம் அரக்கரின் இரத்த பிரவாகமும் பிணங்களின் குவியலுமாக கண்டமதில் அரக்கரின் படை கலைந்தோட வீரம் விளைவித்த அன்னை மதுரை தபரை மகிஷாசுரனை நோடி பொழுதினில் உயிர் குடித்து புது படையோடு கண்டமுந்தனையும் கொடுத்து சடுதியில் மடித்து ரணகணம் அரக்கரின் இரத்த பிரவாகமும் பிணங்களின் குவியலுமாக கண்டமதில் அசுரரின் படை கலைந்தோட வீரம் விளைவித்த அன்னை நீ மபரி சாசச தனிரி சனி சதா கமரி சனி சதா பதனிரி சா மபரி சாசச தனிரி சனி சதா கமரி சனி சதா பதனிரி சா கரி சனி ரி சனி ர சனி ர சதி கபப ரி கபப த கபப தனி ஜய ஜய தேவி சிவே கல்யாணி அங்குஷ வாசதரி நவரச ஈஸ்வரி. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். நலம் தரும் நவராத்திரி, நன்மைகளை வாரி வழங்கும் இந்த நவராத்திரி திருநாளில் நவராத்திரி அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பிகையை நாம் எவ்வாறெல்லாம் பூஜிக்கலாம் என்பது பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் திருதியை, அதாவது நவராத்திரியினுடைய 3ஆம் நாள். பொதுவாக இந்த உலகத்தில் 3 என்ற எண்ணுக்கும் மிகப்பெரிய பெருமைகள் நிறைய உண்டு. மா பலா வாழை என்று முக்கணிகளாக இருக்கட்டும், இயல் இசை நாடகம் என்று தமிழினுடைய 3 வகைகளாக இருக்கட்டும், மழலை இளமை முதுமை என்று ஒரு மனிதனுடைய வாழ்நாளின் 3 பருவ காலங்களாக இருக்கட்டும், இப்படி 3 என்ற எண்ணுக்கு நிறைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட இன்றைய 3ஆம் நாளாக இன்றைய தினம் அம்பிகை என்ன வடிவத்தில் நமக்கெல்லாம் அருள் காட்சி தருகிறாள் தெரியுமா? இப்பொழுது உலகத்தில் நிறைய பேர் கொண்டாடி கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி என்னும் அந்த வடிவத்தில்தான் அம்பிகை இன்றைக்கு அருள் காட்சி தருகின்றாள். வாராகி என்பவள் மகிஷனை அழித்தவள் என்று போற்றப்படுகின்றாள். தேவி மகாத்மியம் நூலில் வாராகிக்கான மகிமை நிறைய கூறப்படுகின்றது. உலகத்தில் விஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதிலே முதன்மையாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வாராகி ஆவாள். சோழ மன்னர்கள் தொட்டு உலகின் பல்வேறு மிகப்பெரிய பேரரசர்கள் எல்லாருமே தங்களுடைய போர்க்களங்களிலே வெற்றி பெறுவதற்கு தாங்கள் குறிப்பாக வழிபட்ட தெய்வமாக ஸ்ரீ வாராகி விளங்குகிறாள் என்பதிலே இருந்தே வாராகியினுடைய வீரமும் பிரதாபமும் கீர்த்தியும் என்ன என்று நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ தேவி பராசக்தியினுடைய மிகப்பெரிய படை அது மகிஷனை எதிர்த்து போரிட்டதாம். மகிஷன் எல்லா பக்கங்களிலும் அவனுடைய உடம்பிலே இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு துளி இரத்தத்திலே இருந்தும் ஒவ்வொரு மகிஷனாக உருவாகி கொண்டே இருந்தானாம். அவ்வாறு பல்கி பெருகிய அந்த தீமையினை அதே ஆற்றலோடு, அதே வேகத்தோடு, அதே வீரத்தோடு, இல்லை அதைவிட பன்மடங்கு அதிகமான வீரத்தோடு மகிஷனையும் அவனுடைய கூட்டத்தினையும் அழித்து இல்லாமல் செய்தவள்தான் ஸ்ரீ வாராகி ஆவாள். ஸ்ரீ வாராகி என்கின்ற திருநாமத்திற்கு ஏற்றவாறு அவளுடைய உடலில் முகமானது வராக முகமாகவே இருக்கும். இது நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். பெருமாளினுடைய ஒரு வடிவமாகிய வராகமூர்த்தியை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது.
அதுபோலவே ஸ்ரீ வாராகி என்பவள் அம்பிகையினுடைய அம்சமாக இருந்தாலும் கூட பெண் உருவத்திலே முகம் மட்டும் வராக முகமாக காட்சி தருகின்றாள். இந்த உலகத்தில் உயிர்களை காப்பதற்கு எந்த அடித்தளத்திற்கும் சென்று அதற்கான அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் என்பதனை நமக்கு உணர்த்தக்கூடியவளாக ஸ்ரீ வாராகி காட்சியளிக்கிறாள் என்றே நாம் நம்பலாம். அப்படி நமக்கெல்லாம் விஷங்களினால் அல்லது விஷ பூச்சிகளினால் விஷ ஜந்துக்களினால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமேயானால் அதிலே இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ வாராகி அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றாள். விஷக்கடி ஏற்பட்டால்தான் என்பது மட்டும் அல்ல, மனதில் ஏற்படக்கூடிய விஷமாகிய தீமை தரக்கூடிய எண்ணங்களை விலக்கி வைப்பதற்கும் ஸ்ரீ வாராகி வழிபாடு மிகப்பெரிய உறுதுணையாகவே இருக்கிறது. அந்த வகையிலே ஸ்ரீ வாராகி என்னும் வடிவத்தில் இன்றைய நவராத்திரியினுடைய 3ஆம் தினத்திலே தேவி பராசக்தி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றாள். நவதுர்க்கைகளிலே சந்திரகாண்டா என்கின்ற வடிவத்தில் இன்றைக்கு அம்பிகை நமக்கு அருள் தருகின்றாள். நாம் இன்றைய தினம் 4 வயது பெண் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து அவளுக்கு எல்லாவிதமான உபசரணைகளையும் மரியாதையையும் செய்து அவளுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் காணிக்கையாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கல்யாணி என்னும் வடிவத்தில் அவளை பூஜிப்பது நல்ல பல பலன்களை நமக்கு நிச்சயமாக தரும். மகிஷனை அழிப்பதற்கு போர்க்கோலம் பூண்ட ஸ்ரீ வாராகி சற்று கோபமுகமாகவே எப்பொழுதும் இருப்பாள். இன்றைய தினம் அவளுக்கு மிகவும் பிடித்தமான நிறமாக சிகப்பு நிற மலர்களை நாம் அதிகமாக பயன்படுத்தலாம். செண்பக மொட்டு, செம்பருத்தி இப்படிப்பட்ட மலர்களால் தேவியை அர்ச்சிக்க அவள் மனம் குளிர்வது நிச்சயமாகும். நல்ல மலர்களினால் செய்யப்பட்ட கோலங்களை வரைந்து அவளை வழிபாடு செய்வதும் மிகுந்த நல்ல பலன்களை நமக்கு தரும். ஸ்ரீ வாராகியை இன்றைய தினம் கோதுமை ரவையினால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். வாராகி தேவிக்கு கோதுமை என்கின்ற அந்த தானியம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றது. அதனால் கோதுமையினால் செய்யப்பட்ட அதிலும் இனிப்பு சேர்த்து செய்யப்பட்ட பண்டம் என்றால் அவளுக்கு மிகவும் இஷ்டம்தான். காராமணி சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்வது இன்றைய தினத்தின் சிறப்பு அம்சமாகும். காம்போதி என்ற ராகத்தினால் அமையப்பட்ட பாடல்கள், கீர்த்தனைகள் எவையெல்லாம் நமக்கு தெரியுமோ அவற்றையெல்லாம் மனம் உருக பாடி தேவியை இன்றைக்கு நாம் வழிபட்டோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன தெரியுமா? நாட்டிலே தன தானியம் மிகவும் அதிகமாக பெருகும். தன தானியம் அது என்ன? தானியம் என்றால் தெரியும், தனம் என்றால் தெரியும். இரண்டையும் சேர்த்து தன தானியம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், தானியங்கள் என்பவை நம்முடைய பசிக்கு உணவாக கிடைக்கக்கூடியவை. அதிலும் சில குறிப்பிட்ட தானியங்கள் தான் நம்முடைய பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் நமது பொருளாதாரத்தையும் வளப்படுத்தக்கூடியவையாக அமையக்கூடியவை. அந்த வகையிலே நமக்கு இன்றைக்கு வாராகி அம்மன் அருள் புரிந்தால் அந்த அருளின் மூலமாக நமக்கு கிடைப்பவை நல்ல தானிய வளர்ச்சி, அதுவும் தன லாபம் தரக்கூடிய தானியங்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய உள்பொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாட்டில் நன்மையை நிலைநாட்டுவதற்கு, மக்களிடையே நல்ல எண்ணங்களை விதைப்பதற்கு, இன்னும் சொல்லப்போனால் உடலில் அறியாமல் ஏற்பட்ட ஏதேனும் சில விஷ ஜந்துக்களினால் வந்த பாதிப்புகளை நீக்கி விஷ முறிவு செய்து நல்ல ஆரோக்கியமான உடலையும் வளமான மனதையும் நாம் பெறுவதற்கு ஸ்ரீ வாராகி அம்மனை இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக கண்ணேறு கழிப்பவர்கள் ஸ்ரீ வாராம்பிகை அம்மனை வழிபாடு செய்தால் அந்த கண் திருஷ்டியினால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகும் என்பார்கள். அந்த வகையிலே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து இந்த உலகத்திலே நன்மையை நிலைநாட்டுவதற்காக மகிஷனை அம்பிகையினுடைய ஆணையின்படி வதம் செய்தவளாக ஸ்ரீ வாராகி வீற்றிருக்கின்றாள். அந்த வாராகி அம்மனை இன்றைய நவராத்திரியினுடைய 3ஆம் நாளிலே, அந்த வாராகி அம்மனை இன்றைய நவராத்திரி தினத்தின் 3ஆம் நாளிலே மனமுருக பிரார்த்திப்போம். எல்லா நலமும் வளமும் பெறுவோம். மீண்டும் நாளைய தினம் அம்பிகை என்ன அழகு முகம் காட்ட இருக்கின்றாள்? அவளை நாம் என்ன வடிவத்தில் பார்க்க இருக்கின்றோம்? எந்த வயது குழந்தையை வீட்டிற்கு அழைத்து என்ன வடிவமாக போற்ற வேண்டும்? இவற்றை பற்றியெல்லாம் நாளை பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.